ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மோசமான பாத்ரூம் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறோம். எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கங்க. எந்த அளவுக்கு உப்புக்கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு டாஸ்க்காகவே இருக்கும், இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது. இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் தான். இந்த லிக்யூடு வந்து நீங்கள் லேசாக வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு லைவாக அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறதுனால உடனே வந்து பண்ணி காட்டுறேன். ஆனால் உடனே பண்ணாலும் ரிசல்ட் இருக்கும். பட் நீங்கள் ஆனால் க்ளீன் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாகவே இருக்கும். இப்போது நான் அதை அப்படியே கொஞ்சமாக அப்ளை பண்ணி எப்படி ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். சாதாரணமாக வந்து நம்ம அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷிலே தான் பண்ணுறேன். ஸ்டீல் நார், பட்டி பிளேடு அப்படின்றது எதையுமே நான் யூஸ் பண்ணலை. ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணலை. அப்படியே லைவாக தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சிம்பிளாக நான் ஊற்றி அப்படியே ஸ்க்ரப் பண்ண நம்மளுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு 2 செகண்ட்லேயே வந்து அந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரியே வந்து சால்ட் ஸ்டெயின் ரொம்ப ஓவராக இருக்குது, நான் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு